தவிக கூட்டணிக்கு வரும் என எடப்பாடி பழனிசாமி கனவு காண்பதாக விமர்சித்துள்ள டிடிவி தினகரன், அதிமுக தொண்டர் கையிலேயே இன்னொரு கட்சி கொடியை கொடுத்து மகிழ்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, அதிமுக கூட்டத்திற்கு தவிகவினர் வருவதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் சிலர் விமர்சிப்பதாகவும், டிடிவி தினகரன் நடத்துவதெல்லாம் ஒரு கட்சியா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அது தவிக கட்சி தொண்டர்களும் அதன் தலைவர்களும் எப்படி அதில் மனதளவில் பாதிக்கப்பட்டு அவர்கள் எல்லோரும் செயலற்று இருக்கின்ற நேரத்தில், அந்த துக்கத்தில் அவர்கள் வலியோடு இருக்கின்ற நேரத்தில், அவர்கள் தொண்டர்கள் பல பேர் இருந்திருக்காங்கங்கிற வருத்தத்தில் இருக்கிற நேரத்தில் குள்ளநரித்தனமாக, நம்ம ஊரில் சொல்லுவாங்களா, ஆடு நினைதுன்னு ஓனாய் அழுத கதையா, இவர் என்னமோ அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசுனா அவங்கெல்லாம் ஏமாந்து இவரோட கூட்டணிக்கு வந்துடுவாங்க. எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, சரியான வார்த்தை எனக்கு சொல்ல வரல, நீங்கள் என்ன சொல்லுங்கள். எவ்வளோ ஒரு தரந்தாழ்ந்த அரசியல், எப்படியெல்லாம் தன் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் ஏமாற்றுகிற விதமாக அவர் பேசி வருகிறார். நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி அவர் தவிக தலைவர் திரு விஜய் அவர்களிடம் கூட்டணிக்காக அழைப்பு விடுவதிலிருந்து என்ன தெரியுது, தவிக தலைமையில் விஜய் அவர்கள் தலைமையை ஏற்று இவர் கூட்டணிக்கு செல்லலாம் என்று தான் தெரியுது. அது மாதிரி என்னதான் அவருடைய செய்கையில் எல்லாருக்கும் தெரியுது. நாங்கள் கூட சொன்னோம், இதை தலைமையினுடைய ஆணையை பெற்று வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். எங்களுடைய மாவட்ட செயலாளர் வலியுறுத்தினாங்க. ஆனால் அவர்கள் ஆர்வத்தோடு கலந்துக்கிட்டு சில வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் விமர்சனம் செய்கிறாங்க. பொறுக்க முடியல அவர்களால். எப்பொழுது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சோமோ அன்றையிலிருந்து இன்ற வரைக்கும் எங்களை பற்றி தான் விமர்சனம் செய்கிறார். நாங்கள் யாரோட கூட்டணி வைத்தால் இவளுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது. யாரோ பேசுறதுக்கெல்லாம் கேள்வி கேட்காதீங்க, தயவு செய்து கேள்வி கேட்காதீங்க. ஏனென திட்டமிட்டு தவறான விமர்சனத்தை செஞ்சுட்டு இருக்கார். அவர்களுக்கு யாராவது ஆதரிப்பார் என்று எதிர்பார்த்தார். அவர் நினைக்கிறது நடக்கலை. அதனால் இப்படிப்பட்ட வார்த்தையை கக்கிக் கொண்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.